இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல தோஷங்களை போக்கும் சங்காபிஷேக வழிபாடு 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் மகா புண்ணியம் என்ன என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம். சிவ வழிபாடுகள் நிறையவே இருக்கின்றன. தென்னாட்டுடைய சிவனை போற்றி கொண்டாட மாத சிவராத்திரி முதல் மகா சிவராத்திரி வரை எத்தனையோ விழாக்களும் வைபவங்களும் இருக்கின்றன. இவற்றில் கார்த்திகை சோமவாரம் மிக மிக அற்புதமான நாள் என்கிறார்கள் சிவாச்சாரியார்கள். சோமவாரம் என்றால் திங்கட்கிழமை. திங்கள் என்பது சந்திரனை குறிக்கும். அந்த சந்திரனையே பிறை என சிரசில் அணிந்திருப்பவன் ஈசன். சந்திரனை மனோகாரகன் என்று சொல்வார்கள். அதாவது நம் மனது சோகமாக இருப்பதற்கும் உத்வேகத்துடன் திகழ்வதற்கும் அவனே காரணம். சந்திர பலமே வெகு முக்கியம். ஆக சந்திரன் பலம் கிடைக்க வேண்டுமெனில் கார்த்திகை சோமவாரத்தில் வழிபாடு மிகுந்த பலனை தரும் என்பது ஐதீகம். சாய ரோகத்தில் துன்புற்று அழியும்படியான சாபத்திற்கு ஆளானான் சந்திரன். சாபத்திலிருந்து விமோசனம் பெறுவது எப்படி என தவித்தவனுக்கு கிடைத்ததுதான் இந்த வழிபாடு. கடும் தவம் இருந்து கார்த்திகையில் சோமவார நன்னாளில் விரதம் மேற்கொண்டு சிவபூஜை செய்தான். அதில் மகிழ்ந்து குளிர்ந்த சிவபெருமான் சாபத்திலிருந்து விமோசனம் தந்தருளினார். அது மட்டுமன்றி சந்திர கலையில் ஒன்றை பிறையாக்கி தன் தலையில் கங்கைக்கு நிகராக சூடி சந்திரனுக்கு பெருமை சேர்த்து அருளினார். இதனால்தான் சிவபெருமானுக்கு சந்திர சேகரன் என்னும் திருநாமமே அமைந்ததாக சொல்லுகின்றது சிவபுராணம். சந்திரனுக்கு மொத்தம் 27 மனைவிகள். அந்த 27 மனைவியரும் வேறு யாரும் அல்ல, 27 நட்சத்திரங்கள் தான். எனவே 27 நட்சத்திரக்காரர்களும் கார்த்திகை சோமவாரம் விரதம் அனுஷ்டித்து சிவ வழிபாட்டில் ஈடுபடுவது பலனையும் பலத்தையும் தந்தருளும். அதேபோல் சந்திரனுக்கு 27 மனைவியரில் ரோகிணியை தான் ரொம்பவே பிடிக்கும். அவள் மீதுதான் அளப்பரிய அன்பு கொண்டிருந்தான் சந்திரன். சாபத்தால் கலங்கி துடித்த போது சாபம் தீர சிவ வழிபாடு செய்த போது சந்திரனுடன் அவனின் அன்பு மனைவி ரோகிணியும் சிரத்தையோடு வழிபாட்டில் ஈடுபட்டார். எனவே ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை சோமவார நன்னாளில் சிவ ஆலயம் சென்று வில்வ அர்ச்சனை செய்து மனதார வேண்டிக் கொண்டால் மங்கள காரியங்கள் தடைப்பட்டதெல்லாம் தவிடு புடியாகி விரைவில் நடந்தேறும். இல்லத்தில் உள்ள தரித்திரம் விலகிவிடும். கணவனுக்காக மனைவி பூஜை செய்தால் அல்லவா? எனவே இந்த நாட்களில் கணவனுக்காக பெண்கள் அவசியம் பூஜித்து விரதம் மேற்கொண்டால் எல்லா நோய்களில் இருந்தும் கணவரை காத்தருள்வார் சிவபெருமான். நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியத்துடன் இனிதே வாழ செய்வார் ஈசன். கார்த்திகை சோமவாரத்தில், அதாவது கார்த்திகையில் திங்கட்கிழமை, இந்த நாளில் சிவ ஆலயங்களில் சங்காபிஷேகம் நடைபெறும். 108 அல்லது 1008 சங்குகளை கொண்டு அந்த சங்குகளை நீரை நிரப்பி யாகசாலையில் வைத்து யாகம் செய்வார்கள். பிறகு அந்த நீரை கொண்டு சிவலிங்க திருமேனிக்கு திருமுழு காட்டுகின்ற திருக்காட்சி நம்மை மெய் சிலிர்க்க வைக்கும். இந்த அபிஷேகத்தை தரிசிப்பதும் வில்வமும் வெண்மை நிற மலர்களும் வழங்கி வேண்டுவதும் சகல பலன்களையும் வாரி வழங்கும். கார்த்திகை சோமவாரத்தையும் சிவாலயத்தில் சங்காபிஷேக தரிசனத்தையும் விட்டு விடாதீர்கள். நீங்கள் எந்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சங்காபிஷேகத்தை தரிசித்தால் சகல தோஷங்களையும் போக்கிவிடும். இனி ஒரே ஒரு தோஷம்தான், அது சந்தோஷம்தான். எப்போதும் சந்தோஷத்துடன் இனிதே வாழ்வீர்கள் என்று உறுதியாக கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.